ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி வந்து கறிவேப்பிலை குழம்பு செய்யலாம். தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. என் ஒய்ஃப் தான் செய்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து ஒரு வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு மிளகு வந்து 1 டீஸ்பூன், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்குங்க. அது கூட என்ன பண்ணலாம், ஒரு 2 திரி பூண்டு, இது பெருசாக இருக்கிறதால 2 திரி போடுறோம், இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 3-4 திரி போடுங்க. இப்போ கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்ல மருத்துவ ரீதியாக நமக்கு வந்து உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு டைரெக்டாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ண, கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு விடுங்க. அதை இப்போது குழம்புக்காக ஒரு வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. வறுத்துட்ட பிறகு இது கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கட்டும். இப்போ தேவையான உப்பு சேர்த்து என்ன பண்ணுறீங்க, ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற கறிவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதை இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இப்போ தனியாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், 1க்கு 2 போட வேண்டியது தான். இப்போது மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டாது. வதங்கின பிறகு நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த கறிவேப்பிலை விழுது சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு என்ன பண்ணுறீங்க, தண்ணியை சேர்த்துட்டு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற புளி கரைசலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Friends, thanks for watching. நன்றி, வணக்கம்.